எப்போவுமே ப்ரெட்டு ஆம்லெட் போட்டு சாண்ட்விச் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எக் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இன்றைக்கி எக் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதை தாண்டி இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. சரி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாண்ட்விச் ஸ்ப்ரெட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் பண்ணும்போது என் பையன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். எக்ஸஸாக எனக்கு கார்ன் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்ததுன்னா என் பையன் கூட அமைதியாக சாப்பிட்டுட்டான். என் பொண்ணு இதில் வந்து கேரட் ரொம்ப நிறைய போட்டுட்டீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எக்கும் ஆம்லேட்டாக போட்டு கொடுத்துருந்தோன்னா எக்கு கொஞ்சம் கூட இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்திருக்காது. பேசாமல் சாப்பிட்ருப்பாங்க. வெஜிடபிள்ங்கிறதுனால தான் அத்தனை குறை வருது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு எக்ஸாம் கிளம்பிட்டாங்க. இப்போ தான் அனுப்பிவிட்ட மாதிரி இருக்கும். அடுத்து டக்குன்னு பிக்கப் வந்துடும். ஒரு 1.5 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் தான், அதோட பிக்கப் வந்துடும். பிக்கப் பண்ணிட்டு வரும்போது ஃப்ரெண்டு பாஸ்தா செஞ்சுருந்தாங்கன்னு கொடுத்தாங்க. சரி லஞ்சுக்கு முன்னாடி அந்த பாஸ்தாவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே சாப்பிட்டாச்சு. இந்த வாரத்துலேயே நிறைய பாஸ்தா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. லஞ்சுக்கு பெசிபெல்லாபாத் செஞ்சுட்டு சிம்பிளாக முடிச்சுக்கலாம். எல்லா காய்கறியும் நம்ம அதில் சேர்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பும் மட்டும் ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து செஞ்சாச்சு. ரொம்ப நாள் முன்னாடிலாம் பெசிபெல்லாபாத் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால சரி இங்கே உள்ள ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்வோன்னு அரைச்சிலாம் நிறைய தடவை செஞ்சுருக்கேன். பட் இந்த தடவை அம்மாவோட குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டேன். அதோட வெஜிடபிள்ஸு அரிசி பருப்பு அவ்வளோதான். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. இதோட பேன் கிரில் பண்ண சிக்கன் ப்ரெஸ்ட்டோ இதையும் சேர்த்து லன்ச் மெனுவுக்கு சிம்பிளாக முடிச்சாச்சு.